Students, we are discuss about list of substituents and their prefix names. இந்த substituents எங்கே சார் வருது அப்படின்னா நம்ம ஐபேக் நேம்ஸில் ஃபங்க்ஷனல் ரூப் சப்ஸ்டிடியூன்ஸ் டூ வெரைட்டிஸில் படிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ரூப்புக்கு டேபிள் காலம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஸ்டிடியூன்ஸ் வந்து உங்கள் புக்கில் தான் இருக்குது. இந்த டேபிள் காலம் அது எல்லாமே புக்கில் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ரூப் எங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிறது, இது சப்ஸ்டிடியூன்ஸ் வந்து எங்கே அப்ளை ஆகுதுங்கிறது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ இந்த டேப்லர் காலம் எடுத்து போடுறேன். கவனிங்க, சப்ஸ்டிடியூன்ஸ் எது சார் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது ப்ரிஃபிக்ஸில் என்ன நேமில் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ளூரின் அப்படின்னா ஃப்ளூரோன்னு வரும். ப்ரிஃபிக்ஸில் நம்ம வந்து ஃப்ளூரோன்னு ஆட் பண்ணோம். குளோரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோன்னு வரும். அப்போ எப்படி சார் குளோரினை வந்து நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது CH3 Cl அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். இது வந்து எப்படி நேம் சொல்லணும் அப்படின்னா குளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? குளோரோ ஈத்தேன் அப்படின்னா CH3 CH2 குளோரின் இங்கே எப்படி வரும். இது வந்து குளோரோ ஈத்தேன், இந்த நேம் வந்து குளோரோ ஈத்தேன், அது மாதிரி நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, புரோமோ அயோடோ இதெல்லாம் அதே மாதிரி வரதான். நைட்ரோ அது ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ். அதுக்கப்புறம் நைட்ரோசோ NOங்கிறது நைட்ரோசோ அது ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ். அதுக்கப்புறம் N+N அந்த வந்து டைஅசோ அப்படின்னு ஒரு நேமு. நம்ம ஏற்கனவே அசோ குரூப் வந்து N2ங்கிறது தான் அசோ, நைட்ரஜன் இருக்கிறதுனால அது வந்து அசோ குரூப் சொன்னோம். அதனால் இது டைஅசோ. அதுக்கப்புறம் OR பார்த்தீங்கன்னா அல்காக்சி, அல்கைல் குரூப்போட ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அல்கைல் குரூப் வந்து R சொன்னோம், அது கூட ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா அல்காக்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி. சரிங்களா? இந்த மீத்தாக்சி எங்கே சார் அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த ஈத்தரில் சொன்னோம் பார்த்தீங்களா, ROR அதுதான் ஈத்தரோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ அதில் ஒன்று தான் வந்து ஒரு அல்கைல் குரூப்பை ஆக்சிஜனோட சேர்த்து அல்காக்சி அந்த ஃபார்மில் தான் வருது. அதே மீத்தாக்சி தனியாக வந்து அந்த ஆர்க்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணி மீத்தாக்சின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈத்தாக்சி அதுவும் அதே மாதிரி தான் வருது. நெக்ஸ்ட் வந்து மீத்தைல், இது வந்து நார்மலாக உள்ள அல்கைல் குரூப் தான். சாதாரணமாக மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீத்தைல். நம்ம அல்கைல் குரூப் எப்படி டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, அல்கைன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதான் அல்கைல் குரூப். சரிங்களா? அப்போ மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் மீத்தைல். அதை ரிமூவ் பண்ணுறது கிடையாது, அந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் சப்ஸ்டிடியூயன்ட் இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே வந்து அட்டாச் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இப்போ போட்டு காமிச்சோம். CH3 Cl அந்த சப்ஸ்டிடியூயன்ட் வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அந்த இடத்துட்ட சப்ஸ்டிடியூயன்ட் வந்துடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொப்பைல், அதுவும் அதே மாதிரி தான். ப்ரொப்பேன் 2வைல் அது வந்து ஐசோப்ரோப்பைல். இந்த ஐசோப்ரோப்பைல் எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரே கார்பனில் 2 மெத்தில் வந்து அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி அதை நம்ம வந்து பாண்டோட இப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்முலாவுக்கு நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ CH இருக்கா, இதில் வந்து CH2ன்னு வந்ததுன்னா அது வந்து ப்ரொப்பேன் ஆகிடும். சரிங்களா? அதில் ஐசோப்ரோப்பைல் அப்படின்னா இந்த கார்பன்லேயே ஒரு மெத்தில் குரூப்பு, அதே கார்பன்லேயே இன்னொரு மெத்திலு, இது காமன் நேம்னு சொல்லும்போது இன்னொரு குரூப் இருக்குங்களா, இது காமனாக சொல்லும்போது ஐசோப்ரோப்பைல். சரிங்களா? இதுக்கு நம்ம ஐபேக் நேமில் சொல்லும்போது இங்கே என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் சொல்லிக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டைலும் வந்து மீத்தைல் ஈத்தைல் ப்ரொப்பைல் அந்த ஆர்டரில் வரக்கூடிய அதே மாதிரியான ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ் தான் பியூட்டைல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சப்ஸ்டிடியூயன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின அதாவது இது ப்ளஸ் அந்த நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற சப்ஸ்டிடியூயன்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அந்தோட ஜென்ரல் ஃபார்முலா அப்புறம் ஐபேக் நேம்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐபேக் ரூல்ஸ் ரெகுலேஷன் பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இதை பற்றின கமெண்ட் வந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா பேசிக்ஸ் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அந்த கமெண்ட்டையும் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு கீழே போடுங்க. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நியூ வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.